ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேண்ட், சுடிதார் பேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கன்னுட்டு பார்க்க போகிறோம். பேண்ட்டுடைய மேல் பகுதி வந்து நம்ம பாக்ஸ் டைப் கொடுக்கக்கூடிய அந்த கட்டுங்க. முதல்ல நம்ம அப்படி எடுத்துக்கணும். ரைட் சைடு மேலே இது ரைட் சைடும் ஒன்றா வச்சு நம்ம ராங் சைடு மேலே தைக்கணும். முதல்ல ஒரு தையல் போடும்போது ரஃப் பண்ணணும். ரஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே மடித்து அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு கொடுக்கணும். அந்த 1.5 இன்ச்சு கேப் விட்டு நம்ம இந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். திரும்ப ஒரு தையல் போட்டுக்கணும். இது ரெண்டையும் இப்படி சரி பண்ணி வச்சு இந்த சைடும் இந்த பீஸை ஈவனாக பிரிச்சுட்டு இதை வந்து இப்படி நம்ம அடிச்சுக்கணும். பாருங்கள், மேல் பகுதி இப்படி நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போது இந்த சைடு வந்து கரெக்டாக 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பக்கம் இருந்து நம்ம வந்து இந்த சைடு கரைப்பகுதி வரும். நம்ம கட்டிங் பண்ணும் போதே பார்த்துக்கணும். அது கரைப்பகுதி வரலன்னா இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இது கரைப்பகுதி இருக்குதுன்றதுனால அந்த ஃபோல்டிங் வேண்டாம். ஸோ நம்ம இப்படியே வச்சுட்டு இங்கே நம்ம வந்து இந்த லாடி இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே ஒட்டுறதுக்காக இது கரெக்டாக நம்ம மிஷின்லேயே இங்கே வந்து 3/4 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துருக்காங்க. 3/4 இன்ச்சு மார்ஜின்னு மென்ஷன் பண்ணி வைக்கணும். எந்த பீஸும் இழுக்கக்கூடாது. கீழ்ப்பகுதி மேல் பகுதி பீஸு எல்லாமே இழுக்காமல் ஒரே ஈவனாக வச்சு நம்ம இப்படி வச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய அளவு வந்து 27 அகலம் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஓகேங்களா, இதனுடைய அகலம் 10, இதனுடைய இது வந்து 27 + 27 வந்து 54 வரும். ஓகேங்களா, 54 இது டோட்டல் மெஷர்மெண்ட்டு. கட்டு கொடுத்து